நான் உங்களை தண்டிக்கிற அதிகாரம் அந்த கடவுளுக்கு கூட கிடையாது. நீங்க நிச்சயமா குணமாவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. என்ன என்ன சொன்ன? என்ன என்ன அம்மா நான் சொன்னேன்? எனக்கு இது போதும் துளசி. சாகறதுக்குள்ள நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டா போதுங்கிறதுதான் என்னோட கடைசி ஆசையா இருந்தது. நீ என்ன அம்மான்னு சொன்னது என் காதார கேட்டனே, எனக்கு அதுவே போதும். நியாயமா பார்த்தா நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ வீட்டுக்குள்ள என்ன சேர்த்திருக்கவே கூடாது. ஆனா நீ உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க, எனக்காக பரிதாபப்பட்டு கண்ணீர் விடுற. தப்பான தாய்க்கு பிறந்திருந்தாலும் நான் பெருந்தன்மையானவன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன் என்ன மன்னிக்க கூட தயாராயிட்ட. இதெல்லாம் அம்மாங்கிற பாசத்தினாலதானே. என்ன இருந்தாலும் ரத்த உறவாச்சே, அது எப்படி மாறிடும்? உண்மைதான். ஆனா நானும் தப்பு பண்ணியிருக்கேன். நீங்க வயசுல பெரியவங்க. என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களை தண்டிக்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனா நான் உங்ககிட்ட எல்லாம் மீறி நடந்துகிட்டேன். சுந்தரி அம்மாவோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாம தொந்தரவு கொடுத்து உங்களை நிம்மதி இல்லாம பண்ணிட்டேன். நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது. தப்புன்னு இப்பதாம்மா புரியுது. இனிமே நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் இடைஞ்சலாம் இருக்க மாட்டேம்மா. இனிமே நீங்களும் பழசெல்லாம் மறந்துட்டு தைரியமா இருங்க. துளசி, பாவின்னு தெரிஞ்சும் அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் நான் என்னடி பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? இது பாருங்க, அழாதீங்க ப்ளீஸ். சொல்றது கேளுங்க, அழாதீங்க. துளசி, துளசி, அம்மா அழாதீங்க ப்ளீஸ். நீ என்ன மன்னிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன அம்மான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியலையே. ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வயித்துல பிறந்திருக்கேனே, நான் அம்மான்னு கூப்பிட்டாம எப்படி? ஐயோ, இந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சே. நீதான் என் மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை அப்பவே ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். நீ இழந்த பாசத்தை எல்லாம் உன்கிட்ட காட்டி உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா பாவி, நான் அப்படி பண்ணலையே. பாசத்துக்கு பதிலா உன் மேல வெறுப்பில்ல காட்டுனேன். உன்னை அசிங்கம் அவமான சின்னம் என் பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி ப்ளீஸ்மா, இனிமே அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. எனக்காக வருத்தப்பட்டு அழறீங்களே, எனக்கு இதுவே போதும்மா. நீங்க பழச நினைச்சு வருத்தப்படாதீங்க, மறந்துருங்க. அழாதீங்க. துரோகிங்க, ஆத்தாளு மகளும் நீலி கண்ணீராடி வெடிக்கிறீங்க. இவளை போய் நல்லவன் நம்பினேன் பாரு, என்ன அடிக்கணும் செருப்பால.
எப்போ வந்தீங்க? ஆமா இப்பதான் வந்தேன். நான் அதுக்குள்ள கிளம்பிட்டேன். எப்படி வாங்க காபி சாப்பிட்டு போலாம். ஆமா இது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எங்க மூஞ்சில நல்லா கரிய போசிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்டா. என்னாச்சு பாட்டி, ஏன் இப்படி பேசுறீங்க? நடிங்கடா, நல்லா நடிங்க. உங்களை நம்பித்தானே நானும் சுந்தரி எல்லாத்தையும் பண்ணோம். புவனாவை துரத்திடலாம், திருத்திடலாம், நடுத்தருவில் நிறுத்திடலான்னு பெருசா வாய்க்கிழிய பேசுனீங்கல்ல. இப்போ உன் பொண்டாட்டியும் வாத்தாக்காரியும் கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னடா அர்த்தம்? என்னது, கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. புரியாதுடா, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் எதுவுமே புரியாதுடா. அவ என் பொண்ணுங்கிறா, கண்ணுங்கிறா, இவன் என்னமோ அம்மா அம்மான்னு அப்படியே உருகுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நேத்து வரைக்கும் எதிரியா இருந்தவ இன்னைக்கு எப்படி அம்மாவானா? நோக்காடு வந்துட்டா பண்ண பாவமெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நிறுத்துடா, நான் என்னடா நினைக்கிறது? நேர்ல பாத்துட்டு தானே வரேன். என்ன இருந்தாலும் அம்மாவோட புத்தி தானே பொண்ணுக்கும் இருக்கும். உன் பொண்டாட்டி எங்களை நம்ப வச்சு கழுத்தறுப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலடா. புவனா செஞ்ச துரோகத்தை கூட மறந்துடலாம், ஆனா உன் பொண்டாட்டி பண்ணிருக்காளே ஒரு காரியம், அதை என்னால மறக்கவே முடியாதுடா. பாட்டி, இப்ப நீங்க கோபப்பட்டு பேசுற அளவுக்கு அப்படின்னா போச்சு. இன்னும் என்னடா நடக்கணும்? அவ ஆத்தாளோட சேரணும், அவ வச்சிருக்கிற சொத்தெல்லாம் இவ அனுபவிக்கணுங்கிற ஆசை ஓம் பொண்டாட்டிக்கு. அதுக்கு நாங்க என்ன கிடைச்சோம்? நல்லவங்க மாதிரி நடிச்சு எங்க மூஞ்சில சேத்தவாரி இறைச்சிட்டீங்களா பாவீங்களா? நான் வயிறு சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என்னைக்கு இருந்தாலும் அந்த புவனா உங்களை நடுத்தருவுல நிறுத்ததான் போறா. அது நடக்கத்தாண்டா போகுது. அப்பதானே உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். பாட்டி பாட்டி இருங்க பாட்டி, என்ன நடந்துச்சு சொல்லிட்டு போங்க. அடச்சி, போய் உன் பொண்டாட்டியை கேளுடா. என்ன நடந்ததுன்னு அவ சொல்வா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கேட்கலானுங்க பாரு கேள்வி. சி, பாத்தம், எங்க உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. நான் துளசி கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா அது சரியா இருக்காது. உன்னையும் சேர்த்து தானே கொடுமைப்படுத்திருக்கேன். சோ உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாதான் சரியா இருக்கும். சாரி தமிழ், நான் பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி. ஐயோ, என்ன நீங்க போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? அதுக்கு என்ன, நல்லதா இருக்க. நேத்து வரைக்கும் நெஞ்ச நிமித்தி ஆணவமா பேசிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்திருக்கேனே. உடம்புல குறையில்லாமையா? ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட் வச்சிருப்பான். ஆனா எனக்கு மட்டும் ஃபுல் ஸ்டாப் மாதிரி எண்டிங் பாயிண்ட் வச்சிட்டான். என் முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, என்னங்க இப்படி விரக்தியா பேசுறீங்க? உடம்புல ஏதாவது ஒன்று வரதான் செய்யும். அதுக்காக வாழ்க்கையை முடிஞ்சு போட்ட மாதிரில பேசுறீங்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரிதான். ஆறுதல் சொல்லி யாராலையும் உயிரை காப்பாற்ற முடியாது. துளசிக்கு நான் பண்ணது மன்னிக்க முடியாத துரோகம். உங்களுக்கு நான் பண்ணது மன்னிக்க முடியாத பாவம். நான் பாவிதான். என் மேல இருக்கிற கோபத்துல துளசி நீங்க தண்டிச்சிட கூடாது. சேச்சா, நான் எதுக்கு போய் துளசி எல்லாம் தண்டிச்சுக்கிட்டு? தெரியும், துளசிக்கு நல்ல அம்மா கிடைக்காட்டியும் நல்ல புருஷன் கிடைச்சிருக்கீங்க. அம்மாவோட பாசம்னா இவ என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டா. தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். பாத்துப்பீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. துளசி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். வரேன் தமிழ். அம்மா, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா.
இவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு போறாங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டாங்களா என்ன? ஆமாங்க, கேன்சர்னு தெரிஞ்சதும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு என்னாலையும் தாங்கிக்க முடியல. நீ அழுதியா? ஆமாங்க, என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் செத்துடுவோங்கிற பயத்துல அழுதுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்கிறது? உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அழறவங்க கிட்ட பகையா பாராட்ட முடியும்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல குட்டிமா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பாட்டி வந்து பார்த்துருக்காங்க. பாட்டியா? நீயும் உங்க அம்மா ஒன்னாயிட்டீங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு கண்டபடி கத்திட்டு போறாங்க. ஐயோ, அவங்க வந்ததே எனக்கு தெரியாதே. நானும் அதான் சொல்றேன். அவங்க வந்தது தெரியாம நீ பாட்டு சென்டிமெண்ட்ல பேசி ஃபீலிங்கை கொட்டிட்டு இருந்திருக்க. அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னு கேட்டா நேரம் அவங்க வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்த முடியுதான்னு பாப்போம். கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றதுதான் சரி. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு கோவமா எல்லாம் போயிருக்காங்க. பாட்டியை நான் பாத்துக்கிறேங்க. ஒருவேளை அவங்க சமாதானம் ஆகாட்டியும் சுந்தரி அம்மா கிட்ட இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேங்க. அதுக்கப்புறம் சுந்தரி அம்மாவே பாட்டியை சமாதானம் பண்ணிப்பாங்க. அவங்க சமாதானம் ஆகிறதுன்னு டவுட்டா தான் தெரியுது. எல்லாத்தையும் இங்கே நின்று கேட்டுட்டு இருந்தா எப்படிங்க? அங்க போனா தானே ஏதாவது பண்ண முடியும். கிளம்புங்க, வாங்க. சரி வா. சுந்தரி, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பு, போகலாம். என்னமாச்சு? இன்னும் ஒரு யுகம் இருந்தா கூட நம்மளால அவளை ஜெயிக்க முடியாது. அவளா நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே போயிட்டா நல்லது. நீதான் நம்ம இங்கே இருக்கலாம், எல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும் சொன்ன. ஆமா சொன்னேன், இல்லைங்கள. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சுயநலவாதிகளா இருக்கிறாங்களே, எப்படி நல்லது நடக்கும்? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க சுந்தரி. நமக்கு அவ துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. யாரம்மா சொல்ற? வேற யார? எல்லாம் அந்த துளசியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். துளசியா? ஆமா, அந்த ஊமை கோட்டானே தான். நீயும் நானும் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். அவளை மகளா நினைச்சு நீ அவளை தத்தெடுக்கிற அளவுக்கு போனில்ல. ஆனா அந்த நன்றி கெட்டவளுக்கு, கெட்டவளா இருந்தாலும் இப்ப பெத்தவ தாண்டி வசதியா போயிட்டா. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடியே, ஆத்தாளும் மகளும் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்கன்னு சொல்றேன். இன்னுமா புரியல? துளசி எப்படிமா அவளோட போய்? ஏன்னா எனத்தோட சேரும் எச்சையில குப்பையில சேரும் சும்மாவா சொன்னாங்க? ஆத்தா எப்படியோ அப்படித்தானே மகளும். அவளை அனாதையாக்குவேன், பாடம் சொல்லி கொடுப்பேன், திமிர் அடக்கி அவளை ஒண்ணுமில்லாம பண்ணுவேன்னு நம்ம கிட்ட வீரப்பா பேசிட்டு இருந்தாலே, அதெல்லாம் நடிப்படி. ஆத்தாளோட ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நம்மள இழுத்துட்டு வந்து நம்ம தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டான். அது நடிப்புன்னு தெரியாம நம்ம நல்லா ஏமாந்துட்டோண்டி. சச்சா, துளசி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. ஏய், நீ தாண்டி அவளுக்கு பட்டையும் கொடுத்து பாராட்டு கொடுக்கணும். ஆத்தாளுக்கு நோவு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி துடிச்சு போனா தெரியுமா? சும்மா நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா. நான் நேர்ல பார்த்துட்டு வந்து தாண்டி சொல்றேன். இந்த வீட்டு மூதேவி அந்த வீட்டுக்கு போனா. ஆத்தாளு மகளும் கட்டி பிடிச்சு அலறது என்ன, கண்கலங்கி பேசுறது என்ன, பாசம் பொங்க வழியறது என்ன. வியாதி வந்த உடனே இந்த ராட்சசி நல்லவளாயிட்டாடி. ஆத்தாளும் பொண்ணும் ஒன்னாயிட்டாங்கடி. நாம தான் முட்டாள் ஆயிட்டோம். சச்சா, துளசி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கலமா. துளசியின் பேர் வச்ச தும்பப்பு மாதிரி வெளுப்பா இருப்பான்னு நினைச்சமே, அது நம்ம தப்புடி. இனிமே அவளையும் நம்ப கூடாது, லக்ஷ்மணன், பிரபா, தமிழ்னு யாரையுமே நம்ப கூடாது. எல்லாருமே இப்ப அவ பக்கம் தாண்டி இருக்காங்க. சதிகார கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நாம என்னத்தடி கிழிக்க போறோம்? அதான் இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பாட்டுக்கு அங்க நிம்மதியா தனியா தான் இருந்தேன். நீ தான் வம்படியா இழுத்துட்டு வந்து என்ன வில்லங்கத்துல சிக்க வச்சுட்ட. நான் என்னடி பண்ணுவேன்? உன் புருஷனோட உன்னை சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு தப்பா? நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு போராடி இப்ப அவகிட்ட தொத்த மாதிரி இல்ல ஆயிடுச்சு. நாம இந்த வீட்டை விட்டு போனா அவ கொக்கரிச்சு சிரிப்பாளேமா. இந்த அவமானமும் எனக்கு தேவையா? எல்லாம் அந்த ஊமை கொட்டான் துளசியால வந்தது. அவளும் அவன் அம்மா மாதிரி இருப்பான்னு நான் என்னத்தடி கண்டேன்? என் பொண்ணு என்ன மாதிரி இல்லாம வேற யார் மாதிரி இருப்பா? தாய போல பிள்ளைன்னு நீ கேள்விப்பட்டதில்ல? ஆமா ஆமா, தாய்க்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். உன்ன மாதிரியே அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது இல்ல. அவளும் கெட்டிக்காரிதான். வேணா, என்ன பத்தி பேசு. என் பொண்ண பத்தி ஏதாவது பேசினா என்னடி பண்ணுவ? அவகிட்ட என்ன பேச்சு? இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் அவமானம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். சீக்கிரம் ஆகட்டும். ஆரத்தி எல்லாம் கரைச்சி தயாரா வைக்க சொல்றேன். வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கணும்ல அவளை. அம்மா வேண்டாம், இது கெட்டவங்களுக்கான காலம்.
அவங்களால மட்டும்தான் சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்கவும் முடியும், இப்படி கை கொட்டி சிரிக்கவும் முடியும். ஓஹோ, உன்ன மாதிரி என்ன மாதிரி நியாய தர்மம் பேசிட்டு இருக்கிறவங்க இப்படி அவமானப்பட்டு போகணுங்கிறதா விதி. விதி இல்ல சதி.